ஹலோ, வெல்கம் டு இன்ஸ்பயர் கலை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பூரி கிழங்கு எப்படி செய்கிறது ஹோட்டல் ஸ்டைல்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு 1 கப்பு எடுக்கிறோம், ஜீனி 1 ஸ்பூன், உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைய போகிறோம். நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கணும், அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக வரும். பூரி மாவு பிணைஞ்சாச்சு. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி 5 நிமிஷம் அப்படியே வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ தேய்க்கிறோம். சின்ன சின்னதாக போட போகிறோம் பூரி. நல்லா எல்லா பக்கமும் ஒரே அளவாக நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். தேய்ச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுக்கிறோம். நல்லா புசு புசுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் வரும் பூரி. பூரி ரெடி ஆயிடுச்சு. பூரி கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 5 உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி வச்சுருக்குறோம். குக்கரில் போட்டிருக்கோம். போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 2 விசில் வச்சு எடுக்க போகிறோம். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன தக்காளி, இஞ்சி 1 பீஸு, 2 பச்சை மிளகா. உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்க. கிழங்க இப்போ மசிச்சுக்கணும். எண்ணெய் வைக்கிறோம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போடுறோம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்க்குறோம். 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியணும். பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். இஞ்சி நசுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்க்குறோம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு லேசாக வதங்கணும். தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ரெண்டு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி போடுறோம். பச்சை மிளகா வதங்கினதும் தக்காளியை சேர்க்குறோம். தக்காளியை போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறோம். கருவேப்பிலை மல்லி சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கணும். தண்ணி சேர்க்குறோம். 2 டம்ளர் சேர்த்து கொதிக்க விட்றோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மசித்த கிழங்க சேர்க்குறோம். இதில் கிழங்க சேர்த்துட்டோம். கிழங்கு நல்லா கொதிக்கணும்.
கிழங்கு நல்லா கொதிச்சிருச்சு. பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பூரியும் பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.